அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதிசார குரு பயிற்சி. அதிசார குரு பயிற்சி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியான மேஷராசினியர்களுக்கு வர இருக்கின்ற இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு குரு பார்த்திங்கன்னா 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக வருவார். பாகிஸ்தானாதிபதியாக வருவார், விரயஸ்தானாதிபதியாக வருவார். அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகமும் குரு தான், விரயத்தை கொடுக்குற கிரகமும் குரு தான் உங்கள் ராசிக்கு. இப்போ ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அதிசார குரு பயிற்சி. சரிங்களா? இது எப்போ நடக்கும்னா இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து வர டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 48 நாட்கள் வரும். இந்த 48 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் நடக்கும் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ங்கிறது வண்டி, வீடு, வாகனம், சொத்து, இதெல்லாமே பார்த்திங்கன்னா சொத்து சுகம் எல்லாமே 4ஆம் இடம் தான். அப்போ அந்த 4ஆம் இடத்துல போய் கடக ராசியில் போய் குரு உச்சமடைகிறார். குரு உச்சமடைஞ்சாலே பார்த்திங்கன்னா அவரோட இருக்கிற இடமும் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு பார்வையும் பார்த்திங்கன்னா பார்வைக்கு குருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. பார்வைக்கு இப்போ நல்ல ஒரு பலம் இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ 4ஆம் இடத்துல குரு போகும்போது உங்களுக்கு இந்த 48 நாட்கள் காலகட்டங்களில் நீங்கள் நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு 7.5 சனி போயிட்டுருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு செலவு மேலே செலவாக போயிட்டுருக்கு, கையில் பணம் இல்லை, கடன் தொல்லை அதிகமாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவ செலவு வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இழப்புகள் எல்லாம் நடந்திருக்கு மேஷராசிக்காரங்களுக்கு. இப்போ 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு இருக்கிறதுனால நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இந்த 48 நாட்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீ சுபவரியமாக பண்ணிடலாம். இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த காலகட்டங்களில் ஏதோ ஒன்று பேங்க்கில் லோனை கேட்டிருப்பீங்க, லோன் கிடச்சிருக்காமல் இருந்திருக்கும். இப்போ லோன் அப்ரூவ் ஆயிரும். இந்த காலகட்டங்களில் வீட்டுக்கடனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆயிரும். சரிங்களா? 2 வீலர் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வாங்க முடியல. அது புதுசாக இருந்தாலும் சரி, செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் புதுசாக 2 வீலர் வாங்கலாம் அல்லது செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் 4 வீலர் வாங்குறது அத்தனை அமைப்புமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனில் பிரச்சனை இருந்தவங்களுக்கு தாயாரோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி அம்மா கிட்ட ஏதாவது பூர்வீக சொத்து வர வேண்டிய உங்களுக்கு பெண்டிங்காக இருந்துச்சா அந்த சொத்து கூட உங்களுக்கு கை வரும். சரி, கைக்கு வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? இல்லை லொக்கேஷன் மாற்றுறேன், ஒரு வீடு விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகிறேன், இன்னொரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் குடி போகிறேன், இல்லை இன்னொரு வீட்டுக்கு நான் வாடகைக்கு போகிறேன், அந்த மாதிரி ஒரு ஐடியாவில் மைண்ட் செட் இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்பு. சரிங்களா? இப்போ வீடு வாங்குறது, நிலம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுறது, ஒரு பிளாட் வாங்கி போடுறது, ஒரு வாகனம் வாங்குறது, இதுக்கு எல்லாமே உங்களுக்கு தகுந்த காலகட்டமாக இந்த 48 நாட்கள் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? குரு இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வெளிநாடு போகலாம். சரிங்களா? ஏன்னா 7.5 சனி 12ஆம் இடத்துல சனி இருக்கிறனால நீங்கள் அப்ராடு போகிறது, வெளியூர் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது கல்வி குறிக்கிற இடம். அப்போ இந்த குரு 4ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருந்து பாகிஸ்தான் அதிபதி, விரயஸ்தான் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறனால சுப விஷயத்துக்காக நீ செலவு பண்ணுறது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டமாக நிச்சயமாக அமைஞ்சிடும். குருவோட பார்வைக்குன்னு ஒரு பலம் இருக்குது. சரிங்களா? அப்போ குரு இங்கே இருக்கார், 4ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பார். விருச்சிக ராசி மேலே அவரோட பார்வை விழுகும். மகர ராசி மேலே 7ஆம் பார்வையாக மகர ராசி மேலே பார்வை விழுகும். 12ஆம் இடமான விரயஸ்தானம் மேலே, அதாவது 9ஆம் பார்வையாக சொந்த வீட்டையே குரு பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு அந்த 7.5 சனி தாக்கத்திலிருந்து ஒரு கண்ட்ரோல் கிடைக்குங்க. இந்த அக்டோபர் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி பிரச்சனையில் இருந்தவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்லலாம். சனியோட தாக்கம் கொஞ்சம் கட்டுப்படும். சரிங்களா? சனி ஒரு நெகட்டிவான பிளானட், ஒரு நெகட்டிவ் ஷேடுள்ள பிளானட்டு, ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கீங்க, நீங்கள் மன உளைச்சலில், மன அழுத்தத்திலலாம் இருக்கீங்க. இதெல்லாமே இந்த குருவோட பார்வை மூலமாக கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். சரிங்களா? புதுசாக பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனைகளை உருவெடுக்காமல் இருக்கும், கவலையப்பட வேண்டாம். இந்த 48 நாட்கள் ஒரு நல்ல ஒரு அருமையான நாட்களாக இருக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு அப்ராடு போகணும்னு நினைக்கிறீங்க. இதெல்லாமே 8, 12ஆம் இடம்ங்கிறத பரதேசவாசம்னு சொல்லுவாங்க. பிறந்த ஒரு விட்டு உள்ளூர்லேருந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய இந்த அத்தனை அமைப்புமே இந்த குரு பார்வை 8ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டு போய் படிக்கலாம்,
வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வெளிநாட்டுக்கு போகலாம். நீங்கள் வெளிநாட்டில் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு டைமாக இருக்குன்னே சொல்லிடலாம். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குங்க. 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், வர வேண்டிய பணம் கைக்கு வர்றது, முன்னாடி சொன்ன மாதிரி பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருக்குது, அந்த சொத்து கைக்கு வர்றது, ஒரு லேண்டு சேல்ஸ் ஆகலை, விற்காமல் இருக்குது, அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஜாஸ்தியாக அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தையும் குரு பார்த்துறார். தூக்கம் இருக்குங்க, கொஞ்சம் தூக்கம் இருக்கும். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்க, ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் 12 சனி இருக்கிறனால உங்களுக்கு குருவோட பார்வையில் 12ஆம் இடத்து மேலே விழுகிறதுனால நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தூக்கம் இருக்குன்னே சொல்லிடலாம். ஆனால் விரயங்களும் உங்களுக்கு இருக்கும். சுப விரயம் பண்ணிடுங்க. அது பெரிய அளவுக்கு இந்த 7.5 சனி உங்களுக்கு பெருசாக பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுத்தாதுன்னே சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தையும் மகர ராசியும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். சொந்த தொழிலில் விரயமாக போயிட்டுருக்கு, நஷ்டமாக போயிட்டுருக்கு, தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையிலே இல்லை, நாங்கள் அடிமேல் அடி விழுந்துட்டுருக்கு, தொழிலை படுத்துருச்சுங்க சார், என்ன பண்ணுறதுனே தெரியல, சுத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, பேசாமல் தொழில் விட்டு வேலைக்கு போகலான்ட்டு இருக்கிறோம், அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த 48 நாட்கள் சொந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் குரு 10ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருனே சொல்லிடலாம். சரிங்களா? குரு 10ஆம் இடத்தை பார்க்குது, 12ஆம் இடத்தை பார்க்குது, அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்குது. சரிங்களா? இதெல்லாம் ஒரு சாதகமான காலகட்டம் தான். இப்போ இந்த 7.5 சனி காலகட்டமே நீங்கள் விரைய பண்ணிகிட்டு இருக்கீங்க, செலவு மேலே செலவு, தேவையில்லாத விரயங்கள், அசிங்கமானங்கள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இழக்கக்கூடாதெல்லாம் இழந்திருப்பீங்க, முக்கியமான உறவை இழந்திருப்பீங்க, நண்பர்கள் இழந்திருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து அப்பாவோ இல்லை அம்மாவோ இழந்தவங்களும் இருக்காங்க மேசராசிக்காரங்க. இந்த கடந்த மார்ச் மாதத்துலேருந்து அவங்களுக்கு டைம்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். சரிங்களா? நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிங்க. இதெல்லாமே இந்த குரு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக அந்த கட்டுக்குள் வந்துடும். ஒரு இருள் கிரகத்து மேலே ஒரு ஒளி கிரகம் படுறதுனால அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் குரு வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவார். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. ஒரு இடத்த குரு பார்த்துட்டாலோ இல்லை ஒரு கிரகத்து மேலே குரு பார்வை விழுந்துட்டாலோ அந்த கொடுமையான பலன்களை அந்த கொடூரமான பலன்களை வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுவார். அதனால் வந்து கவலையப்படாதீங்க. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் சுபகாரியங்கள், நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுறது, படிக்கக்கூடிய மாணவருக்கும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். பூர்வீக சொத்து, வர வேண்டிய சொத்து, உங்களுக்கு உங்கள் பாகம் என்னமோ, உங்களுக்கு வர வேண்டிய என்னமோ அது எல்லாமே உங்கள் கைக்கு நிச்சயமாக வந்து சேரும். சரிங்களா? இதெல்லாமே நல்ல ஒரு அமைப்புங்க. வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கும் வேலை கிடச்சிரும். ஏன்னா பாகிஸ்தானாதிபதி உச்சத்தில் இருக்கார். 10ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ சூப்பராக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு சுமாராகவாச்சும் உங்களுக்கு போயிடும். ஏன்னா ஒரு பக்கம் 7.5 சனி போயிட்டு இருக்கு, கொஞ்சம் நெகட்டிவாக தான் போகும். சரிங்களா? 7.5 சனிங்கும் போது வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள், நன்மை தீமை எல்லாமே இந்த 7.5 சனியில் தான் அனுபவிச்சாகணும். அதனால தான் கர்மகாரகன் சனின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ குருவோட பார்வை சனி மேலே விழுகிறதுனால எல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வந்துடும். புதுசாக பெரிய பிரச்சனைகள்லாம் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்லா ஒரு 48 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படி ஸ்மூத்தாகவே போயிடும் சொல்லிடலாம். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. மேசராசிக்காரங்க கஷ்டத்துலேருந்து நிச்சயமாக இந்த அதிசார குரு பயிற்சி உங்களை கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நல்லபடியாக இருக்க போகிறீங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.